ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வீட்டு பின்னாடி என்ன காய்கறி எல்லாம் வச்சு விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எனக்கு தெரியுமா, துளசி, கருந்துளசி, அப்புறம் சப்போட்டா செடி, அப்புறம் பாருங்கள் கரும்பு எல்லாமே நட்டு விட்ருக்காங்க. கரும்பு, அப்புறம் பாருங்கள் பிளாமரம். இது என்னது தெரியுமா, இது வெள்ளரி செடி. இங்கே பாருங்கள், தென்னை மரத்தை சுற்றி படர்ந்து கிடக்குது அழகா. இது ஜெவந்தி செடி, இன்னும் பூக்க தொடங்கலை. அப்புறம் இது மணத்தக்காளி கீரை. இது நம்மளுக்கு இந்த வயிற்று புண்ணுக்கெலாம் நல்ல ஒரு மெடிசன். பாருங்கள் எவ்வளோ பெருசு நிற்குது பாருங்கள். அப்புறம் இது கத்திரி செடி, வெள்ளை கத்திரிக்காய் செடி. இன்னும் காய்ச்சி பறிச்சிட்டாங்க போல இருக்குது, ஒன்றும் இல்லை. அப்புறம் இது என்னது, பிரண்டை செடி. அப்புறம் இது பாருங்கள், இது லெமன், எலுமிச்சம்பழம் செடி, லெமன் செடி. அப்புறம் பாருங்கள், இது முருங்கை செடி, முருங்கை மரம். இது மாமரம் நல்ல பெருசாகிடுச்சு. அப்புறம் பாருங்கள் வாழை மரம், கருகப்பிள்ளை. இது பாருங்கள் எலுமிச்சம் செடி. இதில் காய் கிடக்குது ஓகேங்களா, பிஞ்சாட்டு கிடக்குது. நிறைய புல்லாடியெல்லாம் நிறைய கிடக்குது இல்லைங்களா. அப்புறம் இது பேரக்காய் செடி. இதில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு, அதை எங்கள் அம்மா மொட்டையாக வெட்டி விட்டுட்டாங்க. பார்த்துக்காங்க. அப்புறம் இதில் பொன்னாங்கண்ணி கீரை, கரும்பு செடி, வெள்ளரி செடி. பூ 2 காய் பறிச்சிருக்காங்க அம்மா. பார்த்தீங்களா, வயசான நேரத்துலையும் வீட்டில் என்னதெல்லாம் வச்சு விட்ருக்காங்கன்னு பாருங்கள். தண்டங்கீரை பாருங்கள், வயசான பிறகும் பாவம் பாருங்கள். இது என்ன பழம் சொல்லுவோம், சீத்தாப்பழம். இதில் காய் கிடக்குது. நான் வந்த உடனே இதில் ஒரு பழம் கிடந்து எங்கள் வீட்டால் பறித்து எனக்கு பொண்ணுக்கிட்ட கொடுத்து, இன்னும் சாப்பிடலை. என்ன பாருங்க, இதில் 2 தான் பறித்து வீட்டில் இருக்குது. அப்புறம் பாருங்கள் தக்காளியில் காய் கிடக்குது. அது மேலே அம்மா கெட்டி விட்டுருக்கு பாருங்க. ஏன்னா பாருங்க, காய் கிடக்குது, மேலே அம்மா கெட்டி விட்ருக்கு, கீழே இந்த ஃபுல்லாக பெருச்சாளி எல்லாம் தின்னுட்டு போயிடுது. அதனால் அம்மா மேலே கெட்டி விட்ருக்காங்க ஓகேங்களா. வயசானாலும் வேலை செஞ்ச காலும் கையும் சும்மா இருக்காது. ஆனால் நம்மளாம் அப்படிலாம் ஒன்றும் செஞ்சுக்கிட மாட்டோம், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பட்டு பாருங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு நாள் அம்மா மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் தேவைக்குள்ள கீரைகள், காய்கறி எல்லாம் இதிலே அம்மா எடுத்து விடாங்க. முருங்கைக்கீரனுக்கு, தண்டைக்கீரனுக்கு, பொன்னாங்கண்ணி கீரனுக்கு, அப்புறம் மணத்தக்காளி கீரை, நான் வெள்ளரிக்காய் காய்ச்சா வெள்ளரிக்காய் ஒரு நாள் எடுப்பாங்க. அப்புறம் கத்திரிக்காய் அது பறித்து எடுப்பாங்க. அப்படியே அம்மாவுக்கு தேவைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு உள்ளதை எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பொண்ணு ஒரே விளையாட்டுக்குங்க. நல்ல மண் மணல் போல் இருக்கும் பார்த்தீங்களா.
ஆனால் வெயில் பட்டால் நல்ல சூடாக இருக்கும், கால் வைக்க முடியாது. அதனால் அவளுக்கு அங்கே எங்கள் ஊர்லலாம் சும்மா மண்ணு கூட மழை வந்தால் மட்டும் அந்த தண்ணி இழுத்துட்டு போகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் மணல் வரும், இல்லாமல் மணல் பார்க்க முடியாது. தொழியாட்டு வெட்டி தான் எடுக்கணும். இது அவளுக்கு மணல் விளையாடுறதுக்கு நல்லா இருந்த உடனே ஃபுல்லாக ஒரே விளையாட்டு தான். மண்ணை கோரி வச்சு இந்த பாருங்கள் அம்மியில் வச்சு என்ன வேலைலாம் மண்ணுது பாருங்கள். இப்படி தான் வேலையெல்லாம் நடக்கணும் பாருங்கள். மண் அள்ளி கலக்கி வச்சுருக்கு, இந்த விளையாட்டு தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.